ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க நெவர் லெட் கோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 1 hour 42 minutes இருக்கு. இந்த படத்தை அலெக்சாண்டி அஜா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹாலி பெரி, பெசி, ஆண்டனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு காட்டு பகுதியில் இருக்க வீடு, அதில் மொத்தமே 3 பேர் தான் வாழ்றாங்க. அம்மாவும் 2 பசங்களும். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம 3 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கும், அதுவும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள எந்த அமானுஷ விஷயங்களும் வர முடியாது, அதனால நம்ம வெளியே போனா கூட இந்த வீட்டோட கனெக்ட் பண்ண இந்த கயிறை கட்டிட்டு தான் போயிட்டு வரணும் சாப்பாடு எடுக்கிறது கூட, இதுல இருந்து நம்ம வெளியே வந்தோம்னா கண்டிப்பா நம்ம இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு பையன் நம்புறான், ஒரு பையன் நம்பல. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் அந்த கயிறை விட்டு வெளியே வர வேண்டியதாயிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அவங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க 3 பேருமே அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி படத்தில் அங்கே வர ஜம்ப் ஸ்கர்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க கொடுத்துருக்க ஹாரர் ஃபீலும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா படத்தில் பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிள் ஆயிடுது. ஒரு சில சீன்ஸ்ல அந்த ஜம்ப் ஸ்கர்ஸும் ஒர்க் ஆகாம போயிடுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஆனா அகோரமான காட்சிகள் சிலது இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.